இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சண்முகத்தை கொலை பண்ண பார்த்தாங்களா? அடங்கோ ஐயால. சரி, அப்ப அவங்கள நீ அரெஸ்ட் பண்ணனா? என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? அதெல்லாம் இங்கே விளக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி, ஜஸ்ட் அரெஸ்ட் ஹிம். எஸ் சார். யோ, அந்த விலங்கு குடியா. மிஸ்டர் சவுந்தரபாண்டியன், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். கை நீட்டுங்க. கைய நீட்டுங்கன்னு சொன்னேன். நீட்டுங்க கைய. இல்ல, நான் உன்னை பெத்த அப்ப இல்ல. இத்தனை பேர் முன்னால என்ன நீ? எனக்கும் அதை நினைக்கிறப்பெல்லாம் அசிங்கமா தான் இருக்கு. என்ன பண்ண நீங்க பெத்த பாவத்துக்கு, அந்த பிரியாச்சித்தத்துக்கு நானே உங்க கையில விளங்க மாட்டேன். கைய நீட்டுங்க. கைய நீட்டுங்க. என்ன செய்த நீ? முத்துப்பட்டி பாக்யா, நாம பெத்த புள்ள இவனை இன்ஸ்பெக்டர் ஆக்கினதே நான். என்ன காரியம் செஞ்சிருக்கான் பாத்தியா? எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்தா என் புள்ள. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் என் புள்ள. என் புள்ள எப்பவுமே நியாயத்து பக்கம் தான் நிப்பான். உங்க காலம் எல்லாம் முடிச்சு போச்சு சௌந்தரபாண்டி. நீங்க கிளம்பலாம். என்ன மாமனார இப்படி சாக்காய் போய் பாக்குதா? நீ எப்படிப்பட்ட கிரிமினலு, எப்படியெல்லாம் சாட்சியெல்லாம் உடைச்சு நீ வெளில வருவோன்னு தெரியாதா என்ன? அதனால்தான் இந்த வாட்டி இந்த சாட்சியங்களையும் சரி ஆதாரங்களையும் சரி நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சி வச்சிருக்கேன். இந்த வாட்டி நீ வெளியிலேயே வர முடியாதுல்ல. இந்த ஊரும் நிம்மதியா இருக்கேன், அதை விட நாங்களும் இனி நிம்மதியா இருப்போம். ஆயிடுச்சுக்கு நீ உள்ளதாண்டி போ. போயிட்டு திரும்ப வந்துடாத. அப்பா, நீங்க ஒரு நல்ல பிரசிடென்டாவும் இல்ல, நல்ல ஒரு தர்மகர்த்தாவும் இல்ல. ஒரு நல்ல புருஷனா, நல்ல அப்பனா, ஏன் ஒரு நல்ல மனுஷனாவே இல்ல. உங்களால ஒவ்வொருத்தரும் நிம்மதியா இருந்ததே இல்ல. அட்லீஸ்ட் இனிமேலாவது ஜெயிலுக்கு போயிட்டு திருந்துங்க. போங்க. இன்ஸ்பெக்டர் சார்வாள். சொல்லுங்க சவுந்தரபாண்டி. இப்ப நீ எதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டீங்க? அத தெரிஞ்சுக்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல. ஹலோ, ஒன்னா ரெண்டா? மொத்த கேஸையும் விளக்குறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஆகும். அவ்வளோ குற்றம் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் சொல்லி முடிக்கணும்னா இன்னும் 2 நாள் ஆகும். இப்போதைக்கு போலீஸோட போங்க. ஜெயில வந்து இன்ஸ்பெக்டர் எல்லா காரணத்தையும் விலக்கி சொல்லுவாரு. கிளம்புங்க. வா. இல்ல, நான் இதை ஒத்துக்க மாட்டேன். இல்ல, இது அநியாயம். இது எனக்கு உடனே ஏன் வக்கீல் வரணும்ல? வரட்டும் வக்கீல். நான் உடனே எனக்கு ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணணும்ல. வருவார் என் வக்கீல் வரணும். நான் விட மாட்டேன். இதை இல்ல, நான் வர மாட்டேன். என்னை அரெஸ்ட் பண்ண முடியாது உங்களால. இங்க பெத்த அப்பனை அரெஸ்ட் பண்ண பாவமே போதும்னு பாக்க அடிச்சு இழுத்துட்டு போற நிலைமைக்கு கொண்டு வந்துடாதீங்க. ஒழுங்கா கோஆபரேட் பண்ணுங்க, வந்துருங்க கூட. இல்ல, நான் உங்களை விட மாட்டேன்.